நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம 4 குட்டி கதையை பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போற முதல் கதை அன்பு எதையும் சுமக்கும். நம்ம ஒருத்தர் மேல உண்மையான அன்பு வச்சுட்டு அவங்களுக்காக நம்ம எதை வேணாலும் செய்வோம். அதை தான் இந்த கதை நமக்கு விளக்குது. துறவி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை தூக்கிக்கிட்டு மலை உச்சியை நோக்கி ஏறிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு செங்குத்தான மலை. அதனால மேலே ஏற ஏற சும்மா அதிகமாகி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. சற்று தூரம் இன்னும் முன்னால் போனதும் அங்கே ஒரு மலைவாழ் சிறுமி தனது 3 வயது தம்பியை தூக்கிட்டு உற்சாகமாக பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு மிக சாதாரணமாக மலை மேலே உச்சியை நோக்கி போகிறத பார்த்தாரு அந்த துறவி. துறவிக்கோ ஆச்சரியமான ஆச்சரியம். அவர் சிறுமியை பார்த்து கேட்டாரு, என்னம்மா இவ்வளவு சின்ன பைய தூக்கிக்கிட்டே மலை ஏற என்னால முடியல, உன்னால எப்படிமா இவ்வளோ பெரியவனை தூக்கிக்கிட்டு நீ மலை ஏறுற அப்படின்னு. அதற்கு அந்த சிறுமி பதில் சொன்ன, ஐயா நீங்க தூக்கி கொண்டிருப்பது உங்க சுமைய, ஆனா நான் தூக்கி கொண்டிருப்பதோ என் தம்பிய. துறவிக்கு புரிந்தது, அன்பு எதையும் சுமக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பெரிய முடிவு எடுக்கக்கூடாது. அதை புரிய வைக்கிறதுக்காக நம்ம இந்த கதையை கேட்கலாம். உழவன் ஒருவனிடம் பெரிய தோட்டம் ஒன்று இருந்துச்சு. அதுல காய்கறிகளை பயிரிட்டான் அவன். நாள்தோறும் ஒரு முயல் அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு இலை பிஞ்சுகளை தின்னுருச்சு. அதை பிடிக்க அவன் பல முயற்சி செய்தான். முயல் அவனிடம் சிக்கவே இல்லை. எப்படியும் முயலை பிடிச்சே ஆக வேணும்னு நினைச்சு ஒரு அரசனிடம் போனான். அரசன், என் தோட்டத்தை முயல் ஒன்று வீணாக்குகிறது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் அந்த விவசாயி. சிரித்த அரசன், ஒரு முயலை பிடிக்க உன்னால முடியலையா என்று கேட்டார். அரசே, அந்த முயலுக்கு மாய மந்திரம் தெரிந்திருக்க வேண்டும். நான் அதை பார்த்து கல்லையோ கட்டையோ வீசினாலும் அவை அதன் மீது படுவதில்லை என்றான் அவன். நாளையே வேட்டை நாய்களுடன் நான் அங்கு வருகிறேன். முயலின் மாய மந்திரம் எதுவும் என் வேட்டை நாய்களிடம் செல்லாது. அந்த முயலை பிடிச்ச பிறகுதான் நான் அங்கிருந்து திரும்புவேன் என்றார் அரசன். மகிழ்ச்சியுடன் தன் தோட்டத்திற்கு வந்தான் விவசாயி. இனி முயலின் தொல்லை இருக்காது என்று நினைத்து அரசனுக்கும் அவன் வீரர்களுக்கும் சிறப்பான விருந்திற்கு ஏற்பாடு செய்தான். மறுநாள் படை வீரர்கள், வேட்டைக்காரர்கள், நாய்கள் சூழ அரசன் அங்கு வந்தான். எல்லோரையும் வரவேற்ற உழவன் அவர்களுக்கு சிறப்பாக விருந்து வைத்தான். விருந்து முடிந்தது. மகிழ்ச்சி அடைந்த அரசன், இன்னும் சிறிது நேரத்தில் அந்த முயல் என்ன கதி ஆகிறது பார் என்று வேட்டைக்காக புறப்பட்டான். வேட்டைக்காரர்கள் கொம்புகளை ஊதினார்கள். வேட்டை நாய்கள் பயங்கரமாக குறைத்து கொண்டே தோட்டத்திற்குள் பாய்ந்தன. புதரில் மறைந்திருந்த முயல் அச்சத்துடன் வெளியே வந்தது. அங்கிருந்த வேலியை நோக்கி ஓடியது. அதை பார்த்த அரசன், அந்த முயலை தப்ப விடாதீர்கள், பிடியுங்கள் என்று கத்தியபடி வேலி பக்கம் ஓடினான். வேட்டைக்காரர்களும் வீரர்களும் அரசனை தொடர்ந்து ஓடினார்கள். தப்பிக்க நினைத்த முயல் தோட்டத்திற்குள் அங்கும் இங்கும் ஓடியது. அவர்கள் அனைவரும் அதை துரத்தினார்கள். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் ஒரு வேட்டை நாய் பாய்ந்து அந்த முயலை கவ்வி பிடித்தது. வெற்றி பெருமிதத்துடன் அந்த முயலை உழவரிடம் காட்டினான் அரசன். இவர்களின் முயல் பிடிக்கும் முயற்சியில் தன் அழகான தோட்டம் முற்றிலும் நாசமாகிவிட்டதை அறிந்து வருந்தினான் உழவன். சிறு வேலைக்கு பெரியவர்கள் உதவி கேட்பது தவறு என்று உணராமல் போனேனே, என் அழகான தோட்டம் அழிந்து விட்டதே. ஒரு முயல் என்ன 1000 முயல்கள் பல நாட்கள் வந்திருந்தாலும் இப்படிப்பட்ட அழிவை ஏற்படுத்தி இருக்காதே. என் முட்டாள்தனத்தால் பேரழிவை தேடிக்கொண்டேன் என்று வருந்தினான் அவன். சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய பெரிய முடிவு எடுக்கக்கூடாது. சின்ன பிரச்சனைகளுக்கு பெரிய முடிவு எடுக்கக்கூடாது. இந்த கதை மூலம் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அதை நினைச்சு மனசு சஞ்சலப்படும். நமக்கு அப்படி மனசு சஞ்சலப்படுற நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த புத்தர் கதையை நம்ம கேட்கலாமா? ஒரு முறை புத்தர் தன்னுடைய சீடர்களுடன் பயணப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு ஏரியை எதிர்கொண்ட போது அங்கிருந்து பெரிய ஆலமர நிழலில் அனைவரும் சற்று ஓய்வெடுக்கும் எண்ணத்துடன் தங்கினார்கள். புத்தர் தன்னுடைய சீடர்களில் ஒருவரை அனுப்பி ஏரியில் இருந்து குடிப்பதற்கு நீர் கொண்டு வர சொன்னார். சீடரும் தங்களிடம் இருந்த பானை ஒன்றை எடுத்துக்கொண்டு நீர்நிலையை நோக்கி நடந்தார். அந்த நேரத்தில் மாட்டு வண்டிக்காரர் ஒருவர் ஏரிக்குள் இறங்கி ஏரியை கடந்து சென்றார். ஏரி கலங்கி விட்டது. அத்துடன் ஏரியின் கீழ்ப்பகுதியில் இருந்த சேரும் சகதியும் மேலே வந்து நீரை அசுத்தப்படுத்தி பார்ப்பதற்கே உபயோகமற்றதாக காட்சியளித்தது. இந்த கலங்கிய நீர் எப்படி குடிப்பதற்கு பயன்படும்? இதை எப்படி குருவிற்கு கொண்டு போய் கொடுப்பது என்று தண்ணீர் இல்லாமல் திரும்பிவிட்டார். அத்துடன் தன் குருவிடம் அதை தெரிவித்தார். 1 மணி நேரம் சென்ற பிறகு புத்தர் தன்னுடைய சீடரை மீண்டும் ஏரிக்கு சென்று வர பணித்தார். நீர்நிலை அருகே சென்று சீடர் பார்த்தார். இப்போது நீர் தெளிந்திருந்தது. சகதி நீரின் அடியில் சென்று பதிந்திருந்தது. ஒரு பானையில் தண்ணீரை முகர்ந்து கொண்டு சீடர் புத்தரிடம் திரும்பினார். புத்தர் தண்ணீரை பார்த்தார், சீடரையும் பார்த்தார். பிறகு மெல்லிய குரலில் சொல்லானார், தண்ணீர் சுத்தமாவதற்கு என்ன செய்தாய்?
நான் ஒன்றும் செய்யவில்லை சுவாமி, அதை அப்படியே விட்டு வந்தேன். அது தானாகவே சுத்தமாயிற்று. நீ அதை அதன் போக்கிலேயே விட்டாய், அது தானாகவே சுத்தமாயிற்று. அத்துடன் உனக்கு தெளிந்த நீரும் கிடைத்தது இல்லையா? ஆமாம் சுவாமி, நம் மனமும் அப்படிப்பட்டதான். மனக்குழப்பத்தில் இருக்கும்போது நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். சிறிது காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும். பிறகு அது தனக்குத்தானே சரியாகிவிடும். நாம் எந்தவித முயற்சியும் செய்ய வேண்டாம். மனதை சமாதானப்படுத்தும் விதத்தை பற்றி சிந்திக்கவும் வேண்டாம். அது அமைதியாகிவிடும். அது தன்னிச்சையாக நடக்கும். அத்துடன் நம்முடைய முயற்சியின்றியும் அது நடக்கும். முட்டாள் என்பவர் யாரும் இல்லை, முயற்சி செய்யாத மனப்பான்மை மட்டுமே முட்டாள். இந்த கருத்தை சொல்லும் கதையை இங்கே கேட்போமா? முட்டாள் என்பது முயலாண்மை. ஒரு கிராமத்தில் வேதா என்ற சிறுமி இருந்தாள். அவள் எந்த புதிய விஷயத்தையும் செய்யும் முன்பாக எனக்கு இது வராது, நான் செய்ய முடியாது என்று தயக்கத்துடன் சொல்வாள். ஒரு நாள் அவளது தாத்தா அவளை அருகில் உட்கார வைத்து மெதுவாக கூறினார், வேதா, இந்த உலகில் யாரும் முட்டாள் இல்லை. முடிவு எடுக்காமல் பயந்து நிற்கும் மனம்தான் உண்மையான முட்டாள். முயற்சி செய்யும் மனம் இருந்தால் எதையும் கற்றுக்கொள்ள முடியும். அந்த வார்த்தைகள் வேதாவின் மனதில் ஒலித்தன. அன்றிலிருந்து அவள் சிறிய வேலைகளிலிருந்து தொடங்கி தினமும் முயற்சி செய்ய ஆரம்பித்தாள். சில நேரங்களில் தவறுகள் நடந்தன. ஆனால் வேதா விடவில்லை, மீண்டும் முயன்றாள். சில மாதங்களில் முன்பு நான் முடியாது என்று சொல்லிக்கொண்டே வேதா இப்போது பல விஷயங்களை நம்பிக்கையுடன் செய்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினாள். இப்போது வேதா சொல்வது ஒன்றுதான், முட்டாள் என்பவர் யாரும் இல்லை, முயற்சி செய்யாத மனப்பான்மை மட்டுமே முட்டாள். இந்த 4 கதைகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கதைகளை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.